எஸ்கே ஆன்லைன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரில் எப்படி நாங்கள் ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் செய்கிறோன்னு பற்றி பார்ப்போம். நான் முதல்ல 2 ரவுட்டர் எடுக்கிறேன். இதுக்கு பிறகு நான் 2 பிசி போட்டுக்கிறேன். நீங்கள் அப்புறமா நீங்கள் 2 சுவிட்சை போட்டு எல்லாம் நீங்கள் சுவிட்ச் பிடி என்றதை கொடுங்க. அதுமாதிரி ரவுட்டர் எம்டி என்று இருக்கும், ஜெனரிக் என்றதை கொடுங்க. ரவுட்டர் பிடி என்றது உங்களுக்கு கேபிள் என்ன கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியாட்டி இந்த ஆட்டோமேட்டிக் சூஸ் கனெக்ஷன் டைப் பண்ணிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மின்னல் மார்க்கில் ஒன்று இருக்கு. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதை தான் அதுக்கிட்ட கேபிள் எடுத்துடும். 2 ரவுட்டருக்கு இடையில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா இது நாங்கள் சீரியல் டிசி பாவிக்கிறது. அதே மாதிரி 2 ஒரு ரவுட்டருக்கும் ஒரு சுவிட்சுக்கும் இடையில் ஸ்ட்ரைட் த்ரூ, பிசிக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட் த்ரூவை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ நான் இதில் எப்படி ஸ்டாட்டிக் ரவுட்டிங் செய்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் வந்து போர்ட் எல்லாத்தையும் ஹைட் பண்ணியிருக்கிறேன். அதால் நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி செய்கிறதுன்ற பற்றி தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். முதலாவது நான் இந்த டோபாலஜி சேவ் பண்ணிக்கிறேன். முதல்ல ஸ்டெப்பில் சேவ் பண்ணணும். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஹோஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பேர் கொடுங்க. ஹோஸ்ட்டுக்கு பேர் கொடுக்கறதுக்கு நீங்கள் கன்ஃபிகரேஷன் மோட்டுக்கு போகணும். முதலாவது நீங்கள் எனேபிள் அடிச்சிங்கன்னா ப்ரிவிலேஜ் மோட்டுக்கு போகும். அடுத்ததாக கன்ஃபிகரேஷன் மோட்டுக்கு கன்ஃபிகரேஷன் டெர்மினல் கொடுக்கணும், உள்ளுக்கு போடணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அங்கே என்ன பேரோ அதை கொடுத்துக்கலாம். கொடுக்குறேன். இந்த பேர் மாறிடுது. அதே மாதிரி அடுத்தது இந்த பேரை மாற்றிக்கொள்கிறேன். enable configuration terminal first name R2 பேர் மாற்றியாச்சு. இதுக்கு நான் பேரை மாற்றி கொள்கிறேன். configuration terminal switch on, first name switch on. ஓகே, அதே மாதிரி இதுக்கு நான் பேரை மாற்றி கொள்கிறேன். enable configuration terminal host name நீங்கள் இதில் switch to கொடுங்க. சரி, இப்போ எல்லாத்துக்கும் பேர் மாற்றியாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, எனக்கு இந்த போர்ட் தெரியாது, என்ன போர்ட்டில் இது கனெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். பட் நீங்கள் இதில் இந்த அந்த கனெக்ட் பண்ணியிருக்கிற வயரில் நீங்கள் அரோக்கே கொண்டு போனீங்கன்னா அதை காட்டும். ஆனால் நான் எப்படி அதை தெரியாமல் இப்போ இதை நான் டிக்கெட் எடுத்துக்கொண்டு ப்ரிஃபரன்ஸில் போய் இப்போ அது எங்களுக்கு தெரியாது. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எந்த இதுவுமே இல்லை. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, முதல்ல சிடிபி ரன் கொடுத்துக்கொள்ளுங்க. சாரி, ரன் சிடிபி நினைக்கிறேன். சிடிபி ரன் சிஸ்கோ டிஸ்கவரி சம்திங். இந்த
அப்ரிவியேஷன் எனக்கு தெரியல. சிஸ்கோ டிஸ்கவரி சம்திங் அப்படி இது வரும். இது என்ன செய்யுமெண்டா, நீங்கள் சிடிபி ரன் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸ் என்னென்ன ஹோஸ்ட் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கொள்ளும், அப்படி கண்டுபிடிச்சு கொள்ளும். அதுக்கு தான் இந்த கமாண்ட் கொடுக்குறது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, வெளியில் வந்துட்டு ஷோ சிடிபி நேபர் நேபர்ஸ். ஓகே, அதுக்கு முதல்ல நாங்கள் போர்ட் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கொள்வோம். போர்ட் எப்படி பார்க்குறதுன்னா, நீங்கள் கட்டாயம் நீங்கள் ப்ரிவிலேஜ் மோட்டுக்கு வரணும், இல்லாட்டி டூ அண்ட் அடித்து செய்யலாம். டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே, டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் அண்டு கொடுத்தீங்கன்னா இது என்னென்ன போர்ட் உங்கள்கிட்ட இணைஞ்சிருக்கன்னு காட்டும். நீங்கள் எல்லாத்தையும் இப்போ இதில் ப்ரோட்டோகால் அண்டது டவுன் இருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் அப் பண்ணிடுங்க. நோ ஷட் டவுன் கொடுங்க எல்லாத்துக்கும், எல்லா போர்ட்டுக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகணும். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/0 அதுக்குள்ளே போய் நோ ஷட் டவுன். ஓகே, அடுத்ததை கொடுங்க. நோ ஷட் டவுன். அடுத்தது சீரியல் 2 சீரியல் 3. அதுக்கு முதல்ல அதில் 3ம் 4ம் 5ம் இருக்கு, அதையும் கொடுத்துக்கொள்றேன். நோ ஷட் டவுன். ஓகே, 5. ஓகே, ஷட் டவுன். சீரியல் 2 and 3. சீரியல் 2 and 3. ஓகே, நான் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ இது க்ரீன் கலரில் எரியுது, ஆனால் இது எரியலை. என்னென்னா இங்காலையும் உள்ளதை ஆன் பண்ணால் தான் எரியும். ஓகே, இப்போ அதே மாதிரி இதுக்கு செய்து கொள்ளும். கன்ஃபிகரேஷன் டெர்மினல் do show IP interface brief. Okay, same thing. Interface fast Ethernet not class not. Okay, no shutdown. No shutdown. Okay, அதே மாதிரி 1 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. No shutdown. 4 இருக்கு, 5 இருக்கு. இதெல்லாம் உண்மையாக தேவையில்லை. நான் ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியாட்டி இந்த போர்ட் தெரியாண்டு வைப்போம். அதுக்காண்டி தான் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். அடுத்த இன்டர்ஃபேஸ் சீரியலை பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே இப்போ இது இந்த பச்சை தெரிய தொடங்கிட்டு தானே, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த போர்ட் தான். இனிமேல் நீங்கள் செய்யணும் இல்லை. இப்போ 3 நான் ஆக்டிவ் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் இணைஞ்சிருக்கிறது 2 தான். ஏன்டா லைட் எரிய தொடங்கிட்டு பச்சைக்கு மாற தொடங்கிடுது. வேண்டாம் நீங்கள் சிடிபி நேபரை அடித்து பார்க்கலாம். ஒரு போர்ட்டுக்கு போயிட்டு do show cdp neighbor. ஓகே, இப்போ நான் வந்து ரவுட்டர் 2ல இருந்தோண்டு நான் அடித்து பார்த்துருக்கேன். இப்போ அது என்ன அடித்து பார்க்கல, இதில் லோக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்க. லோக்கல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/0ல சுவிட்ச் 1 இணைஞ்சிருக்கு. சரியா, அதே மாதிரி இந்த லோக்கல் இன்டர்ஃபேஸ் பாருங்க சீரியல் 2, அந்த சீரியல் 2ஓட கனெக்ட் பண்ணியிருக்கு R2. ஓகே, அதே மாதிரி இங்கால கடைசியில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஐடியன் இருக்கு.
அது என்னண்டா அங்காள் பக்கத்துல இணைஞ்சிருக்கிற போர்ட்டின் என்ன போர்ட்ன்றது காட்டுது. இங்க அங்காள் பக்கத்துல இந்த R2 என்ற ரவுட்டர்ன்ற சாரி R1 என்ற ரவுட்டர்ன்ற R1 என்ற ரவுட்டர்ன்ற சீரியல் 2.0 என்ற இதுல இணைஞ்சிருக்கு. இது வந்து இந்த ரெண்டும் வந்து உங்களோட லோக்கல் R2 என்றதுல இணைஞ்சிருக்கிறது. ஓகே, இந்த R2 என்றதுல இந்த R1 வந்து சீரியல் 20ல இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சுவிட்ச் வந்து ஃபாஸ்ட் ஈதர்நெட் 00 இணைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு போர்ட்ல தான் சொல்லியிருக்கு. இந்த ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/0 அதே மாதிரி இந்த பக்கம் 2/0. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்க போறேன். இதுக்கு நாங்கள் 10.10.10.10./30 வைப்போம். 30 வச்சா முதல் பிளாக்ல வர பாயிண்ட் 1 நேம் சாரி பாயிண்ட் 1 நேம் பாயிண்ட் 2 இங்கே கொடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாயிண்ட் 2 கொடுப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் இதுக்கு சீரியல் 2.0க்கு நான் பாயிண்ட் கொடுத்துக்கொள்கிறேன். எப்படி கொடுக்காமன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸுக்குள்ள போய் சீரியல்ன்ற 2/0க்குள்ள போய் எப்படி கொடுக்கணும்னா ஐபி அட்ரஸ் என்ன ஐபி என்றது 10.10.10.10.1 அங்கால சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும் 255.255.252. ஓகே, இப்போ என்டர் பண்ணீங்கன்னா இப்போ ஐபி அட்ரஸ் கொடுப்பட்டுரும். அதே மாதிரி நான் இங்கால உள்ளதுக்கு ஐபி கொடுத்துக்கொள்கிறேன். இந்த பிசிக்கு 192.168.100.10 கொடுப்போம் /24. ஓகே, இப்போ இந்த அங்கால இணைஞ்சிருக்கிற ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0.0ன்றதுக்கு நாங்கள் கொடுத்துக்கொள்ளோம். அதே மாதிரி நீங்கள் இன்டர்ஃபேஸுக்கு போகணும். எக்ஸிட் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/0 நான் இன்டர்ஃபேஸுக்குள்ள போட்டேன்னா எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன்னா ஐபி அட்ரஸ் என்ன ஐபி என்றது அங்கால சப்நெட் மாஸ்க் 100. இதில் இப்போ இதில் உள்ள ரவுட்டர்ன்ற ஐபி அட்ரஸை தான் நான் கொடுக்க போகிறேன். நான் ரவுட்டர்ன்ற ஐபி அட்ரஸை இந்த கடைசி இந்த 1.9 192.168.100.10 கடைசி டிஃபால்ட் கேட்வேயை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, நான் டிஃபால்ட் கேட்வேயாக நான் என்ன கொடுக்குறேனோ அதை கொடுக்குறேன். நான் டிஃபால்ட் கேட்வேயாக கடைசி நம்பரை தான் கொடுக்க போகிறேன் 254. ஓகே, 255 என்ன நம்பரும் கொடுத்துக்கொள்ளலாம் நீங்கள். ஓகே, என்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெண்டுக்கும் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன். இனிமேல் இந்த பிசிக்கு போயிட்டு பிசிக்கு கொடுத்துக்கொள்ளலாம். பிசி கொடுப்போம் நாங்கள். பிசியில் போய் டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டு ஐபி கன்ஃபிகரேஷனில் போய் இதில் 192.168.100.10 இது ஐபி அட்ரஸ். இந்த சப்நெட் மாஸ்க் கொடுத்தாச்சு 255.255.255.0. அதே மாதிரி இந்த டிஃபால்ட் கேட்வேயாக நான் அங்கே கொடுத்த ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். என்ன மீனிங் அண்டா அந்த டிஃபால்ட் கேட்வே என்ன மீனிங் என்னண்டா இதில் ஒரு 100 கொஸ்டின் நினைச்சிருக்க பிசி நினைச்சிருக்கண்டா இது அவளும் இந்த இதுக்குள்ளலாம் போகணும். அப்போ இந்த ஒரே ஒரு வழி அதுதான் டிஃபால்ட் கேட்வேன்னு சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி இந்த பிசிக்கும் ஒன்றை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு 192.168. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இல்லை நாங்கள் 200 கொடுப்போம். இப்போ இது வேறு நெட்வொர்க் தான். ஓகே, இனிமேல் என்ன செய்கிறோம்னா பிசிக்கு வேணால் நாங்கள் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, 24 ஓகே, சப்நெட் மாஸ்க் ஓகே, 255 ஓகே, இதில் 24 இதை நான் டிஃபால்ட் கேட்வேயா நான் அதே கடைசி ஐபி அட்ரஸை கொடுத்துக்கொள்கிறேன், யூஸபிள் ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ நான் பிசிக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் இந்த ரவுட்டருக்கு போய் அந்த போர்ட்டுக்குரிய ஐபி அட்ரஸாக கொடுக்க போகிறேன். do show cdp neighbor. ஓகே, இப்போ இந்த லோக்கலில் ஸ்விட்ச் டு வந்து ஃபாஸ்ட் இதெல்லாம் 0/0 நினைஞ்சிருக்கு. அப்போ அந்த இன்டர்ஃபேஸுக்கு போவோம். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதர்நெட் 0/0. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுப்போம். ஐபி அட்ரஸ் 192.168.200.254 சப்நெட் மார்க்ஸ் 255.255.255.0 கொடுத்தாச்சு. ஃபாஸ்ட் இதர்நெட்டுக்கு கொடுத்தாச்சு. சுவிட்சோட அணிஞ்சிருக்காது இந்த இதுக்கு. இப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும்னா அடுத்த இன்டர்ஃபேஸுக்கு போய் சீரியல், இதில் சீரியல் 2ஓட தான் நினைஞ்சிருக்கு, R2. ஓகே, இப்போ R2 கொடுப்போம். சீரியல் 2.2/0 ஐபி அட்ரஸ் இதில் வந்து 10. நான் கொடுக்க போகிறேன் 10.10.10.2 255.255.255.252. ஓகே, சப்நெட் மாதம் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஐபி அட்ரஸ் ரெண்டுக்கும் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் எப்படி கொடுத்தது இந்த மாதிரி பார்க்குறதுண்டா நீங்கள் இதில் வச்சும் பார்க்கலாம். இதில் வச்சு பாவிக்கிறேன்டா டூ முன்னுக்கு அடிக்கணும். டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த ஃபாஸ்ட் இதர்நெட் ஐபி அட்ரஸ் தெரியும், அதே மாதிரி சீரியல் ஐபி அட்ரஸ் தெரியும். இது ரெண்டும் அப்பிலைன் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு கொடுத்தாச்சு, இதுக்கு கொடுத்தாச்சு. வேணா பேக்கெட்டை போட்டு பார்க்கலாம். போகுதுண்டு ஃபெயில் 2 வருது. என்ன காரணமாக இருக்குமெண்டா, இப்போ நம்ம வந்து எல்லாம் ஐபி அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஹோஸ்ட்டுக்கு இந்த இதில் இருக்கிற ரவுட்டருக்கு இந்த இவ்வளவும் தெரியும், அதே மாதிரி இதுவும் தெரியும். ஆனால் இதுக்கு அங்கால ஒரு நெட்வொர்க் இருக்கிறது அதுக்கு தெரியாது. இப்போ பேக்கெட் போகிறது என்னென்னா முதல்ல ஃபார்வர்டாக போகும். பேக்கெட் இதில் போய்க்குள்ள அது டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து இதாக இருக்கும். இதுண்ட சோர்ஸ் அட்ரஸ் வந்து இந்த பிசிண்டியா இருக்கும். ஆனால் திரும்பி வரைக்குள்ள இதுக்கு இங்கால உள்ளதுக்கு அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் தெரியாது. ஏன்னா இதில் ஒரு இங்கால் சைட்ல ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுன்றது இந்த ரவுட்டருக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த ரவுட்டருக்கு இங்கால ஒரு நெட்வொர்க் இருக்கிறது தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ ரவுட்டிங் அப்படின்னு கொடுக்கணும். ரவுட்டிங் பார்த்து எப்படி செய்கிறதுன்றதை கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா நான் இப்போ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் தான் இதில் செய்கிறேன். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கு என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த ரவுட்டருக்கு இந்த ஐபிக்குள்ளால போகுது இந்த நெட்வொர்க்கை சொல்லணும். இந்த நெட்வொர்க் வந்து இந்த ஐபிக்குள்ளால போகுதுன்றதை சொன்னால் சரி. நெட் ஓகே, நாங்கள் கன்ஃபிகரேட் பண்ணுவோம். அப்போக்குள்ள இப்போ நான் வந்து இந்த ரவுட்டரை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எப்படி ரவுட்டிங் செய்யறேன்டா ஐபி ரவுட் இங்கால உள்ள நெட்வொர்க் என்ன நெட்வொர்க்ன்றது எனக்கு தெரியாது. அப்போ அந்த நெட்வொர்க்கை சொல்லணும். 192.168.100. நெட்வொர்க் அட்ரஸ் அது என்ன நெட்வொர்க் அட்ரஸை தான் கொடுக்கணும். சைவர் ஓகே 255 அண்ட் சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டு எந்த ஹப்புகளால் போகுது நெட் ஹப் ஐபி அட்ரஸ். ஓகே, நெட் ஹப் ஐபி அட்ரஸ் எங்களால் வர்றது ஐபி அட்ரஸ். இது வந்து 10.10.10.1க்குள்ளால போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து அதை கொடுத்துட்டேன்.
அதே மாதிரி இந்த பிசி இந்த ரவுட்டருக்கு கொடுத்த மாதிரி இங்கால உள்ள ரவுட்டருக்கும் கொடுக்கணும். exit IP route இங்கால உள்ள network address 200.255.255.255.255.0 sorry நான் ஃபுல்லா கொடுத்து முடிக்கலாங்களா. network IP address அதில் 10.10.10.2 ஓகே. இப்போ நான் ரெண்டுக்கும் கொடுத்துட்டேன். இனிமேல் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம். ஃபெயில் முதல் தடவை ஃபெயில் தான் வரும். நீங்கள் செகண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆகிடுது. ஓகே பாருங்கள், சக்ஸஸ். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ். ஓகே இதுதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். பட் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் என்ன பிரச்சனைனா இதில் 2 பிசி இணைஞ்சிருக்கிறபடியே பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இது ஈஸியாக போயிட்டுது. ஆனால் இதே மாதிரி இங்கால ஒரு 5 சுவிட்ச் 10 சுவிட்ச் இணைஞ்சு எல்லாத்துக்கும் வந்துட்டா நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு போய் இங்கால இந்த நெட்வொர்க் கண்டு நீங்கள் மனுவலாக சொல்லி கொண்டிருக்கணும். இது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன புதுசாக ஒரு ரவுட்டர் அணைஞ்சிருக்கிறீங்கன்னு வைங்க, 3 அதில் ஒரு ரவுட்டர் அணைஞ்சுன்னா இப்போ அந்த ரவுட்டருக்கு அந்த ரவுட்டரை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லணும் இப்படி இந்த நெட்வொர்க் இங்கே இருக்குது, இந்த நெட்வொர்க். அப்போ நீங்கள் இது பிக் நெட்வொர்க்குக்கு இது சூட்டபிள் இல்லை. ஓகே நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.